ஹலோ வீவர்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. இந்த இடத்துல காவேரி விஜய்க்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என் அம்மா யமுனாவை ஏற்றிருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் பேசி அம்மாவை ஏற்றுக்க வச்சுருக்கீங்க, ரொம்பவே நன்றி. அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் இருந்தாலும் எனக்காக இவ்வளோ பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி என்ன இருந்தாலும் யமுனா என்னுடைய மச்சினை சென்றாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் முன்னாடி நீங்கள் நடிச்சது எனக்கு தெரியுன்றாங்க. மற்றபடி நம்ம 2 பேரும் உண்மையான புருஷன் முன்னாடி இல்லை, நம்ம அவங்களுக்காக தான் நடிச்சிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாதுல்லன்றாங்க. ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் அவங்களுக்காக தான் நடிச்சிட்ருக்கோம், எப்போவும் நடிப்போம் அப்படின்ட்டாங்க. நம்மளுடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சதுமே நீங்கள் யாரும் நான் யாரும் காவேரி சொல்லிட்டு போனதுமே விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவ அப்பப்போ இதை சொல்லி சொல்லி என்னை ரொம்பவே காயப்படுத்திட்டே இருக்காளே அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியல. நான் காவேரி காதலிக்க ஆரம்பித்தேன், ஆனால் அவள் என்ன காதலிக்கவே இல்லை, என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறாளே அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அவளுக்கு என் மேலே காதலும் அன்பும் பாசமும் எதுவுமே இல்லையேன்றாங்க. நான் அப்படின்னா அவளை இந்த அளவுக்கு காதலிக்கிறேன், அப்போ அவள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளா, நான் கஷ்டப்படுவேனா? இல்லை, என்ன நடந்தாலும் சரி காவேரிக்காக இருப்பேன். டே விஜய், இன்னைக்கு உன் மனசில் இருக்கிற காதலை காவேரி கிட்டே சொல்லிவிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, என் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்ல முடியாது, நீ ரொம்ப வருத்தப்படுவேன். அது நடக்கக்கூடாதுன்னா இன்னைக்கு நீ சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு விஜய் காவேரி கிட்ட காதலை சொல்ல போகிறாங்க. காவேரி கிட்ட சொன்னால் காவேரி அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.